கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த நாட்கள் முழுதும் நம்மளை காத்து இந்த ஒரு வாரத்தின் முதல் நாளிலே இரண்டாவது வாரத்திலே தேவன் நமக்கு பிரேசிக்க செய்த தேவனுடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். சகோதர சொன்னமாக உக்ரானக்காரன் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடத்தை யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? கேட்டிருப்பீங்களா? அநீதி உள்ள உக்ரானக்காரன். ஓகே, அநீதி உள்ள உக்ரானக்காரன் தான் அது பேர். அப்படின்னா அதாவது சகோதரர் எழுதின பேர் வந்து அநீதியுள்ள உக்ரக்காரன். சரி, ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் ரெண்டையும் எடுத்துக்கலான்னா அந்த வசனத்தில் ரெண்டும் வரும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் 13, 14, 15, 16 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அது இப்படி வரும். சரி, இப்போது மற்ற 13ஆம் அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரியும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு ஜனங்களை அவர்களுடைய ஊமைகளாக பேசினார் இல்லையா? ஏன் ஊமையோட பேசினார்? தெரியக்கூடாதுன்னா சரி சரி, சீசர்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு தெரியக்கூடாது, அப்படி தானே? அதனால் என் வாயை ஊமைகளால் அன்றி நான் திறக்கிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது இந்த ஊமையினால் அன்றின்னு சொல்லும்போது அப்போது உள்ளவன் எவன் அவனுக்கு என்ன செய்யுமா? கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இல்லையா? இதெல்லாம் நம்ம பேசிக்கலி கேட்டுட்டோம். ஏன்னா அந்த ஓமையுடைய வாக்கியங்கள் வந்து அப்படி வருது. இப்போது அவர்கள் கண்டும் காணாதவர்கள், இதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து முன்னே நிற்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியல? இவர் தான் மேசியானி தெரியல. இதுதான் விஷயம். இயேசு கிறிஸ்து முன்னே தான் நிற்கிறாங்க, இவர் தான் மேசியான்னு என்ன செய்யலை? தெரியாதனால தான் சொல்கிறார், அவர்கள் கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் கேளாதவர்களாய் உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறபடினாலே நான் அவர்களோடு ஓமையாளர்களாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது மற்ற 13, 11 அவர்களுக்கு பிரயுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு? அருளப்பட்டிருக்கு இல்லையா? அன்றைக்கி சீசர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கு. நம்ம சீசர்கள் தானா? சீசர்கள் தான், சரிதானா? சீசர்கள் என்ன அர்த்தம்? சீசன் தேவனுடைய அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்கள் இல்லையா? சீசர்கள்னா அதாவது தேவனுடைய அடிமைகள்னு கூட சொல்லலாம். அவருக்கு நம்ம என்னது? அவருக்கு மட்டும் அடிமை அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம யார் அழைக்கப்பட்டிருக்கோம்? தேவனுக்கு மாத்திரம் அடிமையாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம சுயாதீன ஒரு அழைப்பு, சரியா? ஒரு சுயாதீன அழைப்பில் இருக்கிறனால நம்ம அடிமைகளாக அழைக்கப்படலை. சரி, இப்போது உக்ரானக்காரன் அப்படின்னு சொல்கிறான்னா இதில் பார்க்கும்போது இதை நான் வாசிக்கும் போதே புரிஞ்சிடும். சகோதரி முழுமையாக வாசிப்பாங்க. அதை வாசிப்போம். உக்ரானக்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு உக்ரானக்காரன் ஒரு உண்டு, ஐஸ்வர்யவான் உண்டு. இந்த 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத முழுமையாக என்ன செய்வாங்கன்னா வாசிக்கலாம். ஆதார வசனமாக லூக்கா 16, 1 முதல் 13 வரை. லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதற்காக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார். உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது. எனக்கு தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு
தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இப்போ இந்த 16ஆம் வசனம் கடைசி வசனம் நமக்கு நிறைய சப்ஜெக்டில் கேட்டிருப்போம் இல்லையா? 2 எஜமானுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியும். சார், இப்போ இதில் எத்தனை உட்காரணக்காரன் இருக்கிறா? ஆனால் இது பேரபிள்ஸு, இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸ்பீடாக போனோம்னா உங்களுக்கு புரியாது. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் நீங்களும் என்ன செய்யணும்? ஸ்லோவாக கேட்கணும். பிரதர் ஸ்லோவாக போகிறான்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது, ஸ்லோவாக கண்ணை மூடிடக்கூடாது. சரியா? நீங்கள் ஸ்லோவாக கண்ணை மூடிங்கன்னா நான் அதை விட இன்னும் ஸ்லோவாக போவேன். 2 மணி நேரம் ஆகிடும், 2 hours. சரியா? அதனால் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இது ஒரு பேரபிள்ஸு, முக்கியமான ஒரு பேரபிள், ராஜ்யத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு பேரபிள்ஸ். சரியா? அப்போது 2 உக்கிரானக்காரன் இருக்கிறார். வசனத்தில் என்ன செய்கிறாரு? உக்கிரானக்காரன் அப்படின்னு போட்டிருக்கோம். கடைசியில் அநீதி உள்ள உக்கிரானக்காரன் போட்டிருக்கு. சரியா? இப்போது இதை யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு? சீசர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இதை யாரும் கேட்குறா? பரிசேயர் ஆயக்காரனும் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. 2 பேரும் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது 2 பேரும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இது யாருக்குன்னு சொல்லும்போது லூக்கா 16ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும்போது, இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரர்களாகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இதை கேட்டு என்ன செஞ்சாங்கன்னா, என்ன பேசுகிறாரு இவதெல்லாம் என்னது சாத்தியமாகுமா அப்படின்னு இந்த இதை கேட்குறாரு. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்கள் நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். அவர் சொல்கிறாரு, மனுஷருக்கு முன்பாக நீங்கள் நீதிமானாக காட்டுறீங்க, தேவனும் உங்கள் இருதயங்களை நீங்கள் ஜனங்கள்கிட்ட என்ன நடத்திட்டு இருக்கீங்கிறத கரெக்டாக என்ன செய்தார்? தேவன் அறிகிறாரு. ஜனங்கள் அறியலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஜனங்களும் கொஞ்சம் அறிவாங்க. மனுஷருக்குள்ளே மேன்மையான எனப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருக்காக எனப்படும். அப்போ அருவருப்பாக என்ன செய்கிறாங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பரிசேயர். இப்போ இதில் 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, பரிசேயன் ஆயக்காரர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப இவர் பேசுகிறத குறித்து ரொம்ப விசனப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. சரி, இப்போது நம்ம பாடத்துக்கு வருவோம். அதாவது 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், லூக்கா 16:2 வாசிப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். இப்போ உக்கிரானக்காரன் ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்யவான் உக்கிரானக்காரனை பார்த்து என்ன செய்கிறாருன்னு, உன் கணக்கை ஒப்புவிச்சுட்டு நீ போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறாரு? உன் கணக்கை ஒப்புவிச்சுட்டு நீ போகலாம் அப்படின்றாரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வசதி உள்ள ஐஸ்வர்யவான்கள்லாம் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஒரு கணக்காளர் வச்சுருப்பாங்க, உக்கிரானக்காரன் வச்சுருப்பாங்க. வீட்டு கணக்கு, தொழில் கணக்கு, அப்படி நிறைய இருக்கும். இந்த கணக்காளர் கணக்காளர் இருப்பாங்க. இந்த கணக்காளர் பேர் தான் என்னது? உக்கிரானக்காரன். இப்போது நான் கேள்விப்பட்டபடி என்னென்னா,
அதாவது நீ தவறாக செய்துக்கிட்டு இருக்கிறா, உன் கணக்கில் என்ன இருக்குது, சில தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த இது நல்லா நீ ஃபுல்லாக நீ வாசித்துறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது குழம்பும். அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா நான் ரெண்டாவது நீங்கள் வந்து இதை கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி நான் வந்து கேள்வி கேட்பேன். பார்த்துக்கிடுங்க. இப்போது ஒரு நல்ல ஒரு உக்ரானக்காரன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் என்ன செய்கிறான்னு உக்ரானக்காரன் தான் போட்டிருக்கான், அநீதியில் உக்ரான்னு போடலை, உக்ரானக்காரன் தான் போட்டிருக்குது. அவன்கிட்ட என்ன செய்கிறாருன்னா, ஐஸ்வர்யவான் என்னது, நான் கேள்விப்பட்டபடி நீ தவறாக இருக்கிறா, உன் கணக்கை ஒப்புவிச்சிட்டு நீ போயிரு அப்படின்றார். அப்போ உக்ரானக்காரன் என்ன சொல்கிறான், நான் என்ன செய்வேன்னு கேட்குறான். நான் என்ன செய்வேன், நீ திடீர்னு கணக்கு, அதாவது எல்லாத்தையும் என்னை வேலையை விட்டு நீக்கிறீரு, எனக்கு வேறு வேலை செய்த பழக்கமும் இல்லை. அப்போது எனக்கு என்ன செய்யல, கொத்தருக்கு முடியல. வாசிக்கலாம் லூக்கா 16:3. அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். இப்போ என்ன சொல்றாரு, கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் எனக்கு வெட்கப்படுகிறேன். இறக்கவும்னா சாவதுக்கா? தாழ்றதுக்கா? பிச்சை எடுக்கிறது. என்னது, நான் பிச்சை எடுக்கவும் போக முடியாது, பிச்சை எடுத்தும் சாப்பிட முடியாது, வேலை செய்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அப்போது இப்படி இன்றைக்கி வேற ஒன்று, இந்த இதை வந்து நீங்கள் வந்து பரிசை நாயக்காரனா இந்த சப்ஜெக்டை உலகத்தில் எடுத்தோன்னா என்ன சொல்லுவோம், ஊழியக்காரங்க இல்லையா, உலகத்தில் ஊழியக்காரங்க, அவங்ககிட்டலாம் நீங்கள் என்ன வந்து இந்த ஊழியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, போகலாம், வேலை செஞ்சு ஊழியம் செய்யுங்க, செய்வாங்களா? எனக்கு வேலையும் தெரியாது. நிறைய ஊழியக்காரங்க சப்ஜெக்ட் கேட்டவங்க தான், ஆனால் எனக்கு வேலை செய்ய முடியாத, அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது, பிச்சையும் எடுக்க முடியாது, கொத்தவும் முடியாது. அடுத்த வசனம் லூக்கா 14:4. உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, இந்த உக்ரானக்காரன் ஒரு வார்த்தை சொல்கிறா, அவன் தனக்குள்ள ஒரு சிந்தனை பண்ணுறான், வேலையை விட்டே போகிறோம், என்ன செய்கிறோம், வேலையை விட்டே போகிறோம், ஆனால் ஒன்று செஞ்சிருவோம், என்ன செய்வோம், ஏன்னா சில நண்பர்கள் இருக்கிறாங்க, இந்த நண்பர்கள் எனக்கிட்ட அந்த கடன் பட்ட ஐஸ்வர்யவான் கடன் பட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் நன்மை செஞ்சிருவோம். எப்படி செய்வோம், கொஞ்சம் நன்மை செய்வோம் அப்படின்ட்டு வாசிக்கலாம் 16:6. அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். இப்போ ஒரு அவனுக்கு தெரிந்த ஒரு அவனுடைய சகோதரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எவ்வளோன்னு கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாருன்னா 100 குடம்னு சொல்கிறார். நீ உடனே சீட்டை மாற்றி எழுது, 50ன்னு எழுதி கொடுத்து நான் என்ன செய்ய அதில் எழுது. அப்போ 50 குடம் லாபம் இல்லையா? அப்போ 100 குடம்னா என்ன கணக்கு, 100 குடம் எண்ணெய் இல்லையா, 100 குடம் எண்ணெய்னு போட்டிருக்குது. ஒரு கேலன்னா 3.25 லிட்டர் ஒரு கேலன். அப்போது 100 குடம்ன்ற போது 800 கேலன். அப்போ 400 கேலன் என்ன செய்கிறான்னு மைனஸ் பண்ணுறார். அப்போது சுமார், அதாவது 3000 லிட்டரில் 1500 லிட்டர் லாபம். அது என்னது, ஒலிவு என்ன சாதாரண இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா 50% தள்ளுபடி பண்ணுறாரு. மொத்தத்தில் 3 வருஷம் ஒரு மனுஷன் வேலை செஞ்சால் என்ன வருமோ அவ்வளவு அமௌண்ட்டு. இப்போ 1.5 வருஷம் வேலையை என்ன செஞ்சிட்டாரு, நீக்கிட்டார். அப்போது அடுத்தால என்ன செய்கிறாருன்னா, இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, யார், ஐஸ்வர்யவான் பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால அந்த உக்ரானக்காரனை ஐஸ்வர்யவான் கட்டிப்பிடிக்கிறார். என்ன செய்கிறாரு, கட்டி பிடிச்சிக்கிறார். முதல்ல என்ன செஞ்சார், கோபமாக பேசினார். 1 வசனம் 2 வசனத்தில். இப்போது 16:7 வாசிப்போம். லூக்கா 16:7. பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். இப்போது 100 கலன் அப்படிங்கும்போது 80ன்னு எழுது, 20 மைனஸ் பண்ணு. எப்படி 20 மைனஸ் பண்ணு அப்படின்னா
அதாவது 100 கலன்னா இங்கிலீஷில் புஷல்னு போட்டிருக்கோம். 100 புஷல் அப்படின்னா ஒரு கலம். இப்போ 100 புஷல் ஒரு கலம் அப்படின்னா இப்போ பல டன்னுகளுக்குள்ள கொடுக்கணும், டன்னில் கொடுக்கணும், அந்த அளவுக்கு அமௌண்ட்டு. இப்போ என்ன செய்ய 20% தள்ளுபடி பண்ணி என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறார். இப்போது என்ன செய்கிறாருன்னா இவ்வளவு அமௌண்ட்டு இருக்குது, இந்த அமௌண்ட்டில் 20% என்ன செய்கிறாருன்னா தள்ளுறார். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பரிசேயர்கள் ஆயக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கோபம் கொள்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? கோபம் கொள்கிறாங்க. இப்போது என்ன சொல்ல பாருங்கள், இதுக்கு ரோமரில் ஒரு வசனம் இருக்குது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ யூதனென்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இனதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? இப்போ என்ன செய்கிறாருன்னா இந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் அவங்க கோபம் வருது. என்ன வருது? கோபம் வருது. ஆனால் அந்த உக்கராக்காரன் என்ன செஞ்சான்? ஐஸ்வர்வானுக்கு வஞ்சகம் பண்ணுறான். முதல்ல நல்லா தான் நடந்தான், இப்போ வஞ்சகம் பண்ணுறான். இப்போ என்ன செய்கிறாருன்னா இப்போ நீ பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இப்போது இதே இது பரிசேயன் ஆயக்காரன் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்களே இதை போதிச்சுட்டு நீங்கள் செய்யாமல் இருக்கலாமா? அதான் சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? இப்போது நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? இப்போ நியாயப்பிரமாணத்தை எப்படி மீறுவாங்க? அதுக்கெல்லாம் ஐடியா உண்டு. நியாயப்பிரமாணத்தை எப்படி மீறலாம்? அதாவது இன்னைக்கு சட்டம் இருக்கு இல்லையா, சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டத்தில் எத்தனை ஓட்டை இருக்கோ அதே ஓட்டை அன்னைக்கு நியாயப்பிரமாணத்துலேயும் வச்சுருந்தாங்க. யார்? இவர்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இதை செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். இதை எப்படி மாற்றுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியா? ஓகே. அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதை தேவனுக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லு, தேவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லு. அப்பா அம்மா கேட்கும்போது என்ன செய்ய, ஐயோ அப்பா அம்மா இது நான் தேவனுக்கு செலுத்திட்டேனே, அடுத்த மாதம் பார்க்கலாம். அப்போது இந்த மாதம் பைசாவை என்ன கொடுத்துட்டேன்? தேவனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ தேவனுக்கு கொடுத்தா எங்கே போவோம்? தேவனுக்கு கொடுத்தா எங்கே போவோம்? காணிக்கு எங்கே போவோம்? பரிசேயன் ஆயக்காரன்ட்டு போயிடும். சரியா? ரொம்ப திட்டமாக போகணும். அதாவது இதுதான் ஓட்டங்கிறது, சத்தியத்தை மாற்றுறது, இதுதான் ஓட்டை. இது சட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி இந்திய சட்டத்திலையும் இப்படி தான் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க, இப்படி தான் மாற்றுவாங்க. அப்போது சரியான சட்டத்தை தான் அன்னைக்கு பைபிளை வச்சு தான் இன்றைக்கி சட்டம் எழுதியிருப்பாங்க, வேறு மாற்றமே கிடையாது. டெஃபினட்டாக 10 கட்டளை வச்சு தான் இது இருக்குது. அப்போது நியாயப்பிரமாணத்தை எப்படி மீறுறாங்க அப்படின்னா, இப்படியே மீறும்போது கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா இதையெல்லாம் கண்டுபிடிச்சி தான் என்ன செய்கிறாருன்னா, இப்படி கொள்ளையிடலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப விசனமாக இருக்குது. இப்போது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6-8 வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இப்போ தேவனிடத்துல மனுஷர் எப்படி விளக்குனாங்க அப்படின்னா, இப்படிதான் நல்லா பண்றாரு, நல்ல ஐடியா கொடுக்குறாரு, இதையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் மனுஷர்கள் ஆனால் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் என்னை விட்டு தூரம் போயிடுச்சு. தேவனை பிடிக்கும், தேவன வைராக்கியம் உண்டு, ஆனால் அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, தேவனுடைய காரியத்தை அன்னைக்கு சரியாக கேட்கறதுக்கு அவங்ககிட்ட முடியாது. அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி கொள்ளடிச்சு வைப்பாங்க. எப்படி கொள்ளடிச்சு வைப்பாங்க? இப்படி சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து என்ன செஞ்சுவாங்கன்னா வச்சுருவாங்க. சரி, இதை தான் லேவியர் ஆகமத்தில் என்ன சொல்கிறாருன்னா,
லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? இப்போ இது லேவியர் ஒரு சட்டம் சொல்லு, வாசிக்கலாம். லேவியரும் 19:15. லேவியராகமம் 19:15. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. சிறியவனுக்கு முகதாட்சணியம் பண்ணாங்க. சிறியவன் யாரு? எளியவன். எளியவன் கஷ்டப்பட்டவங்க. இவங்களுக்கு நீ என்ன செய்யாத? முகதாட்சணியம் பண்ணாத. பெரியவனுக்கு முகத்துக்கு நீ என்ன செய்யாத? பயப்படாத. சரியா சொல். சரியா சொல்லு. இல்லை அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்வோம். அதே தான் ஏசாயா 1:23. ஏசாயா 1:23. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைகூலியை நாடித் திரிகிறான். திக்கச்ச பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. இப்போது அதே தான் சொல்கிறாருன்னா, உங்கள் மீறுதல் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டார். இதெல்லாம் யார் அப்படின்னா பரிசை ஆயக்காரன் செய்வான். ஐஸ்வர்யவானும் என்ன செய்வாங்கன்னா உக்கரானக்காரனை வச்சு என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க. ஐஸ்வர்யவானும் சம்பாதிப்பான், உக்கரானக்காரனும் செலவன் என்ன செய்வான்? திருடுவான். ஆனால் இந்த உக்கரானக்காரன் திருடன் அல்ல, நல்ல உக்கரானக்காரன். என்ன செஞ்சான்? நல்ல உக்கரானக்காரன். அதனால தான் நினைஞ்சார் 2ஆம் வசனத்தில், நீ போகலாம், நீ என்ன செய்யலாம்? போகலாம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? நல்ல ஒரு வேலைக்காரனை விரட்டுவாங்களா? விரட்ட மாட்டாங்க. அப்போது இதெல்லாம் எப்படின்னா, இந்த பிரமாணங்களை பேசும்போதே ஆண்டவர் சேர்த்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கோபம் வந்துச்சு, பயங்கர உக்கரம் வந்துச்சு. இப்போ என்ன செய்கிறாருன்னா, நான் கொத்த போக முடியாது, நான் என்ன செய்ய முடியாது, மண்வெட்டும் எனக்கு சக்தி இல்லை, பிச்சை எடுக்கவும் வெட்கப்படுகிறேன். பிச்சை எடுக்கவும் எனக்கு என்ன இல்லை, தாழ்மை இல்லை. அதுதான் அர்த்தம். தாழ்மை இருந்தால் என்ன செய்யலாம்? பிச்சை எடுக்க சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஆள்கிட்ட கையேந்துறது விஷயம் சாதாரண விஷயமா? இறங்கணும், அவங்களுக்கு இறங்கி போகணும். சிலவங்க என்ன செய்வாங்க, விசனமாக பேசுவாங்க, சிலவங்க போம்பாங்க, இல்லைம்பாங்க, சிலவங்க கொடுப்பாங்க, 10 பேரில் ஒரு பேர் கொடுப்பாங்க. அப்போது இப்படியெல்லாம் என்ன செய்யணும், ஒரு தாழ்மை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ இவன்கிட்ட தாழ்மையும் இல்லை, வேலை செய்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. இதை தான் என்ன சொல்கிறாருன்னா லூக்கா 16:1 நம்ம திரும்ப வாசிக்கலாம். லூக்கா 16:1. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதற்காக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ இந்த ஆஸ்தியை அழித்து போட்டான்னு யாரோ சொன்னாங்களாம். இந்த ஆஸ்தியை அழித்து போட்டான்னு சொன்னாங்களாம். அதனால் என்ன செய்கிறான் அப்படின்னா, உக்கிரானக்காரன் என்ன செய்ய, நீ விலையிறுன்னு சொல்கிறார். அப்போது நான் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு. 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். இப்போ நீ உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டாம், உன் கணக்கை ஒப்புச்சிரு, உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு அப்படின்றாரு. 3ஆம் வசனம். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். இதை தான் என்ன செய்கிறாருன்னா, நம்ம அதாவது திருவிழியத்தை என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது காரியஸ்தன் தனக்குள்ளே சொல்லி கொண்டதாவது, நான் என்ன செய்வேன், என் எஜமான் விசாரணை வேலையில் நின்று என்னை நீக்குகிறானே, மண் வெட்டவும் எனக்கு சக்தி இல்லை, பிச்சை எடுக்கவும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்கிறார். இப்போது இது என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் டு ப்ரோ டு பக், அதாவது நான் இதை செய்ய என்னால் என்ன முடியாது, என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதுலேருந்து தூக்குறார். இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். 16:9 என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ யாருக்கு சொல்கிறார்? நமக்கா இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கா? இந்த வார்த்தை என்ன சொல்லுது, நான் சீசர்களை சுற்றி தான் வச்சிருக்கிறாரு, அவங்க சைடுன்னு கேட்குறாங்க, சீசர்களுக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது
இந்த உக்கிரான காரணம் எதற்கு தேவனுடைய ரகசியங்களை, அதாவது ரகசியங்களுக்கு உட்காரண காரணம் மாறினா அப்படிங்கிறத பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ரகசியங்களுக்கு இதான் என்ன சொல்கிறாங்க. 1 கொரிந்தியர் 4 1-2 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4 முதல், இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனென்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இப்போ இந்த உக்கிரானக்காரன் யார்? இப்போ நமக்கு வந்துட்டு ஏன் அப்படின்னா, உக்கிரானக்காரன் யார்? அந்த நண்பர்கள் யார்? பொருட்கள்லாம் என்ன குறிக்குது? தப்பான கணக்குன்னா எது? இப்போ அநீதியான பொருள் எது? அந்த பொருள்லேருந்து என்ன சம்பாதிக்கணுமா? அநீதியான பொருளை வைத்து சிநேகரை சம்பாதியுங்கள் அப்படின்ட்டு. அநீதியான பொருளை வச்சு என்ன செய்யணுமா? சிநேகரை சம்பாதிக்கணுமா? இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் என்னென்னு பார்க்கலாம். இப்போது 6:9 என்ன சொல்கிறாருன்னா, இப்படியாக, அதாவது நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. உக்கிரானக்காரன்னா கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரன். இப்போ நம்ம யார்? தேவனுடைய ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரன் இல்லையா? அப்போ ஒரு ரகசியம் தந்திருக்கிறாரு. இதை நம்ம என்ன செய்யணும்? சரியாக பயன்படுத்தணும். எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவதற்கு அவனுக்கு அவசியம். ஒரு உண்மைன்னு ஒன்று இல்லைன்னா நமக்குள்ளே இருக்க சத்தியத்தை, அந்த உண்மையை சரியாக சொல்ல முடியாது. புரிஞ்சிட்டீங்களா? எனக்குள்ள ஒரு உண்மைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த சத்தியத்தை நான் சொல்ல முடியாது. அந்த சத்தியம் மற்றவங்களுக்கு பாஸ் ஆகாது. என்ன ஆகாதுன்னா அவங்களுக்குள்ளே சேராது. இப்போது உக்கிரானக்காரனை பார்த்து என்ன செஞ்சான்? ரொம்ப சந்தோஷம். முதல் படத்தில் என்ன சொன்னாருன்னா வெளியே போனார். இப்போ என்ன சொல்கிறாரு? ரொம்ப அழகான காரியம் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு. என்ன? 100க்கு 50 ஆக்கினார், 80க்கு 20 ஆக்கினார். இப்போ என்ன சொல்கிறார்? வாசிக்கலாம். லூக்கா 16:8. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியை செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 16:8 என்ன சொல்கிறாருன்னா, அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான். உக்கிரானக்காரன் தவறு செய்தான், அநீதியான உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று அந்த எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இப்போ கண்டுபிடிக்கணும், எஜமான் யாருன்னு கண்டுபிடிக்கணும், உக்கிரானக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? யார் அந்த எஜமான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனா? அதாவது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒளியின் பிள்ளைகள் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் 2 ஆக்கியிருக்காரு. இதில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், அதாவது இருளின் பிள்ளைகள் இப்பிரபஞ்சத்தில் என்ன செய்கிறாங்களாம்? புத்திமான்களாக இருக்கிறாங்க, ரொம்ப புத்தியாக இருக்கிறாங்க. அது சாத்தானா? அப்போது நாம் எந்த பிள்ளைகள்? நாம் எந்த பிள்ளைகள்? ஒளியின் பிள்ளைகள் தானா? உண்மை தானா? சரி. அதாவது ஐஸ்வர்வான், அதாவது பெரிய ஐஸ்வர்வான், சாதாரண ஐஸ்வர்வான் கிடையாது, ஒரு பெரிய ஐஸ்வர்வான். ஞாபகம் இருக்குதா யாரு நீ? பிதாவாகிய தேவன் தானா? அவர் தானா? அவர் சொல்லுவாரா அநீதியை பார்த்து நீ நன்மை செய்கிறேன்னு சொல்லுவாரா? நீதி செய்கிறது அநீதி செய்கிறேன்னு சொல்லுவாரா? அப்போ எப்படி பிதாவாகிய தேவன் ஆவார்? வாசிக்கலாம். யோவான் 15:19. யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இப்போ இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா பகைக்குது. யார? நீதி ஒளியின் பிள்ளைகளை பகைக்குது. அநீதியின் பிள்ளைகளுக்கு பகையே இல்லை. அது எப்பவும் போல சாதாரணமாக இருக்கும். பக்கத்து வீட்டிலேருந்து எல்லா வீட்டிலேருந்து என்ன செய்யும்? நமக்கு முறுமுறுப்பு, ஏளானம், கோபம், எப்போ வெறி, கொல்லலாம். ஸ்தேவானை எப்படி கல்லெறிஞ்சு கொண்டாங்க இல்லையா? இதே மாதிரி தான் என்ன செய்யும்? இருக்கும். இப்படி இருக்குமா? இப்படி இருக்கா? நமக்கு பகை வெறுப்பு இருக்கா? குடும்பங்களில், நம்முடைய சமுதாயங்களில், ஊர்களில் இருக்குதா? இப்படி இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? ஒளியின் பிள்ளைகளாக இருக்கு. அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராக இராபடினாலே நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அப்போ நீங்கள் விலகி இருக்கிறதுனால அவங்கள நான் தெரிந்து கொண்டேன்.
அழைச்சல் இல்லையா, அந்த அழைப்புலேருந்து நீங்கள் எவ்வளவு உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கீங்களோ அப்போ தான் நான் என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். சரியா? இப்போது யார் தெரியுதா? இப்போ யார் ஐஸ்வர்யவான்? யார் இப்போ யார் எங்கே கொண்டு போயிட்டான்? பட்டணத்தில் போய் கேட்குறான். என்ன சொல்கிறான்? இந்த ராஜ்யம் முழுதும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்குன்றான். இந்த ராஜ்யம் முழுதும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்குது, ஆனால் நீ என் காலில் விழுந்தால் அத்தனையும் தரேன்றான். அது யார் ஐஸ்வர்யவான்? அப்போது இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறார் அப்படின்னா, நல்லவங்கள் பிடிக்காது. நல்லதான் அவர் செஞ்சார், உக்ரானக்காரன் நெஞ்சார், நல்லதான் செஞ்சார். நீ சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. யார்? சாத்தானுடைய அதாவது இனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ரொம்ப கரெக்டாக இருக்கான் அதனால் சரியில்லைன்னு இருப்பாங்க இல்லையா? இப்போது அப்படி தான், நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா இந்த உலகம் பகைக்கும். நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னா பகைக்காது. அப்போது நீங்கள் என்னெல்லாம் பித்தட்டம் பண்ணீங்களோ நல்ல நண்பன் சொல்லுவாங்க. பிரதர் டீ குடிக்கிங்களா, காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த காரியத்தில் நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா பகை அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போது ஆண்டவர் இதில் சரியாக இருந்ததுனால தனிமையில் இருந்தார். இன்னொரு சப்ஜெக்டோட பார்க்கலாம். ஒரு கழுகின் வழின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி தனிமைப்படுறது, தனிமை இருக்குனால அவருடைய கெத்து என்ன, மற்ற எல்லா பறவையும் அதை ஏன் ஏளனமாக பார்க்குது. இது ஒரு வார்டு வருது. சரியா? சரி, 1 யோவான் 5:19 வாசிக்கலாம். 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அப்படின்னா அவரால் உண்டாயிருக்கிறோம். நானா என்னிடத்துல ஒளி இல்லை, தேவனிடத்துல இந்த ஒளி, அது நிமித்தமாக என்ன செய்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் எங்கே கிடக்குது? இந்த கிடக்கு சத்தம் கேட்கலையா? இதெல்லாம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. இது எதுக்கு தான் போகிறோம், எதுக்கு தான் செய்கிறோம், எதுக்கு வரோன்னே தெரியாது. வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால், கரெக்டாக சொல்லுங்கள், வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாவுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. செத்து போனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவருக்கு நேரம் நெருங்கிட்டு முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே அறியாமல் செத்து போயிடுவாங்க. ஒன்றுமே இவங்களுக்கு 2வது ராஜ்யத்தில் வேறு 1000 வருஷம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, போதனை பண்ண வேண்டியிருக்கு. அப்போது இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே தான் கிடக்கு. சார், இப்போது யோவான் 4:44 உங்களுக்கு நல்லா தெரியும். 8:44 இதை வாசிக்கலாம். யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்போது அவன் பொய்யன், பொய் சொன்னால் பிடிக்கும், பொய் சொல்கிற உக்கரானக்காரன் பிடிக்கும். உண்மையை சொல்லிட்டு இருந்தானே நீ சரியில்லை, அப்படி நீ உன் வீட்டுக்கு போகலான்றார். அப்படி இருக்குது, இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. நீனும் கொள்ளடிச்சிக்கோ, நானும் கொஞ்சம் கொள்ளடிச்சுக்கிறேன் இருக்கா, நீனும் நிறைய அடிச்சுக்கோ, எனக்கும் கொஞ்சம் கொடு. அதாவது அந்த இடத்துல போனாலும் சரி, நீங்கள் என்னென்ன காரியம் உலகத்தில் நீங்கள் ஒரு காரியமாக இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு முன்னாடி மேலேருந்து கீழே வர கொள்ள தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கம்சம் இருக்கும். இதெல்லாம் யார்? நீங்களும் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்கிறார். பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படியே நீங்கள் செய்யமானதாக இருக்கிறீங்க. ஏன்னா அவன் ஆதியிலேருந்து என்ன செஞ்சிட்ருக்கான்? பொய்யனாக இருக்கிறான். முதல்ல ஏமாற்றிட்டான். ஜீன் அவரை ஏமாற்றி விட்டுட்டான். அந்த ஜீன் என்ன செய்யுது? மரணம் வர போயிடுச்சு. அப்போ பொய் என்ன செய்யுது அப்படின்னா மரணத்துக்குள்ளே கொண்டு போகுது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:9. வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படுத்தல
12:9 என்ன சொல்லுன்னா, ஏமாற்றுதல், வஞ்சிக்கிறதுக்கு டிசைவிங். அப்போது இது என்ன சொல்லலாம், வஞ்சிக்கிற தன்மை. வஞ்சிக்கிறது என்னது? பொய் சொல்லி தான் வஞ்சிக்க முடியும், ஏமாற்றி தான் வஞ்சிக்க முடியும். அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உக்ரானக்காரன், நீதி உள்ள உக்ரானக்காரன் என்ன செய்யணும், மாறி இந்த வசனத்தை நிறைவேற்றுகிறான். நல்ல உக்ரானக்காரனாக இருந்தால் அவன் மாறி என்ன செய்கிறான், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சான். அந்த ஹெல்ப் என்ன ஆயிட்டு, இவனுக்கு அந்த ஐஸ்வர்வானுக்கு நல்ல உக்ரானக்காரனாக மாறிவிட்டான். இப்போது நீதிமொழிகள் 11:1 கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பு, சுமுத்திரியான நிலை கல்லோ அவருக்கு. அப்போது தேவனுக்கு பிரியமானது என்னது? சுமுத்திரியான கல், நிறைப்பன, அதாவது ஈக்குவலாக இருக்கிறது. நம்ம வாஸ்தவம் இல்லையா? பெரியவனையும் என்ன செஞ்சிடக்கூடாது, பயப்படக்கூடாது. சிறியவனையும் என்ன செய்யக்கூடாது, தாக்கு பண்ணக்கூடாது. அப்போ சிறியவனாக இருக்கிறன்னு தாக்கிடக்கூடாது, பெரியவனாக இருக்கான்னு பயந்துடக்கூடாது. நீதியை நீதி என்றும் அநீதியை அநீதி என்றும் என்ன செய்யணும், சொல்லணும். இப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அநீதி உள்ள உக்ரானக்காரன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பணங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறான், டிஸ்கவுண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டான். உடனே பார்த்தா ரொம்ப சந்தோஷம், இப்போ தான் நீ சரியாக என்ன செய்கிறா, வேலை செய்கிறா. இதுக்கு முன்னாடி என்ன செய்யலை, வேலை செய்யலை. அப்போ ஐஸ்வர்வானே நீ என்ன செய்யும், உம்முடைய இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், வாங்கிட்டு போவோம். அப்போ தான் சொல்கிறார், இப்போ தான் நீ சரியான ஆள். என்னது? இப்போ தான் நீ என்ன ஆள், சரியான ஆள் அப்படின்றார். இப்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சில காரியங்களில் ஒரு பாராட்டு தேவைப்படுது இல்லையா? இப்போ நமக்கு பாராட்டு தேவைப்படுதா, தேவையில்லையா, தேவை இருக்கா? சரி, ஒரு சின்ன சொல்ல, அதாவது உலகத்தின் பிள்ளைகளுக்கும் ஒளியின் பிள்ளைகளுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் அதாவது ஒரு காம்படிஷனில் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெயிச்சுட்டு வராங்க, கப்பு வாங்கிட்டு வராங்க. எப்படி இருக்கும்? சூப்பரும்மா, நீ என்ன போல இருக்கன்னு சொல்லுவங்களா? என்ன போல என்ன செய்கிறா, ஒரு வீரமாக இருக்கிறா, நல்ல ஞானமாக இருக்கான்னு சொல்லுவாங்களா? அதாவது வரும். அதாவது என்னென்னா, இது செய்யக்கூடியது. ஆனால் ஆவியில் பிறந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பாங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னு சொல்லும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு எப்படி இருக்கும்? மாம்சிக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. மாம்சம் என்ன செய்யணும், பெருமை பாராட்டும். கண்டிப்பாக அந்த பிள்ளை நல்லா ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா மாம்சத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஆவிக்குரியதில் என்னென்னா, நல்ல கேரக்டர் காமிச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும், நல்லா இருக்கும். சில பிள்ளைகள் கேரக்டரே காமிக்காது, ஆனால் பரிசு நிறைய கொண்டு வரும். பேரண்ட்ஸை மதிக்காது, என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாது. ஆனால் பரிசு கொண்டு வந்து சிலவங்க நினைப்பாங்கன்னா, அதை வச்சு நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா அன்றைக்கி பெருமை பாராட்டியிருக்காங்க. அந்த பெருமையில் தான் அன்றைக்கி உலகம் இருக்குது. 95% இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. நீ என்ன வேணாலும் போ, செய்ய வேண்டியதை செய். அப்போ இப்படிப்பட்ட இந்த பெருமைக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய ஜீவியும் மாம்சத்துக்குரிய ஜீவியும். அப்போ மாம்சத்துக்குரிய ஜீவின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நிக்கதேமிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு. நிக்கதேமிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மாம்சத்துக்கு ஆவிக்கு டிஃப்ரெண்ட்டை கேட்குறாரு இல்லையா? மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். இப்போ ஆவியில் பிறக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஆண்டவராக இயேசுக்கு வாசிக்கலாம். யோவான் 20:19. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? சமாதானம். எங்கேருந்து? 4 கதவும் பூட்டியிருக்கு, உள்ளே நினைச்சிடறாரு, சமாதானங்கிறார். மாம்சத்தில் வர முடியுமா? மாம்சம் இருந்தால் வர முடியாது. இப்போது அதே போல் தான் மாம்ச எஜமானுக்கு பிடிக்குது, மாம்ச எஜமானுக்கு பிடிக்கும். வெளியில் மாம்சத்துலேருந்து அற்புதம் செஞ்சார், அத்தனை ஜனங்களுக்கும் பிடிச்சது. சாதாரணமாக அதாவது ஒரு லாசருடைய மரணத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கூட்டமே வந்துட்டு. இதெல்லாம் மாம்ச இச்சைகள் தான், மாம்சத்துக்காக அவர் பின்னாடி வந்தது. ஆனால் அவர் ஒரு வேர்ட்ஸ் தான் சொன்னார், நான் இவ்வுலகத்துக்கு ராஜா இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, பேக் அடிச்சிட்டாங்க. ஒருவருமே அவர் பின்னாடி கிடையாது. அப்போது இது எல்லாமே என்னென்னா, மாம்சத்துக்காக இயேசுவை ராஜாவாக்க நினைச்சாங்களே தவிர ராஜ்யத்துக்குரியதுக்காக
இல்லை. இவரை வச்சு சாதிக்கலாம், இவரை வச்சு பிழைக்கலாம், எதை வேணாலும் என்ன செய்வார், தருவார், செய்வார், நம்மளை காப்பாற்றுவார். மாம்சமான எண்ணங்கள் அதான் சொல்லுது. இப்போது அதே தான் நிக்கேதேமுவில் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மாம்சம் மாம்சமாக இருக்கும், ஆவி ஆவியாக இருக்கும். அப்போ மாம்சத்துலேருந்து ஆவி பிறக்குது அப்படின்னா, அதாவது 3ஆம் அதிகாரம் 6-7 பார்க்கும்போது மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு இதை குறித்து சொன்னது ஆச்சரியப்பட வேண்டாம். அப்போ ஆச்சரியப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியில் உள்ள வந்தாரோ அதே போல தான் பேதுரு கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்ன வார்த்தை சொல்லியிருப்பார் தெரியுமா? பேதுரு வார்த்தை சொல்லியிருப்பார், மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பித்தார். அப்போது அவர் மாம்சத்தில் கொலையுண்டார், செத்தார், மரித்தார், ஆனால் ஆவியில் என்ன செஞ்சார், உயிர்ப்பித்தார். அப்போது நமக்குடைய அனுபவம் தான். நம்முடைய மரணம் எங்கிருந்து நடந்தது இல்லையா? நடந்தது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவர் கொடுத்த தாளந்தை புதைக்கிறார். ஒரு தாளந்து இருக்குல்ல, அந்த தாளந்தை தோண்டி உள்ள புதைக்கிறார். அந்த ஒரு தாளந்தோடைய விலை என்ன தெரியுமா? ஒரு தாளந்து ஒரு தாளந்தை சம்பாதிக்கணும்னா சுமார் அதாவது 3 வருஷம் சம்பாதிக்கணும் ஒரு தாளந்தை. 3 வருஷத்துக்குள்ள ரேட்டு. இப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாளந்தை புதைச்சிட்டு என்ன செய்ய பாருங்கள், வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இப்போது அவன் என்ன செய்கிறான்னா, மண்ணை தோன்றான். மண்ணை தோண்டி என்ன செஞ்சா, உள்ளே வச்சான். இப்போது ஒரு தாளந்து எத்தனை வருட கூலி அப்படின்னா 20 வருட கூலியாம். 20 வருட கூலின்னு சொல்லுவாங்க. அப்போது 5 தாளந்து 100 வருட கூலி. அப்போ அவ்வளவு அது அந்த தாளந்துன்னு சொல்கிறது அவ்வளவு நாள் செல்லக்கூடியது, அவ்வளவு நாளைக்குள்ள வருமானம் அது. இப்போது இதில் என்ன சொல்கிறாருன்னா, மண் மேலே இருக்குது, தாளந்து கீழே இருக்குது இல்லையா? தாளந்து எங்கே இருக்குது? கீழே இருக்குது. மண் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. இப்போ நம்ம தாளந்து என்ன வச்சுருக்கோம்? மேலே வச்சுருக்கோமா, உள்ளே வச்சுருக்கோமா? மேலே தான் வச்சுருக்கோமா? அப்போது ஆசை இல்லையா? உலக ஆசை இல்லையா? உலக ஆசை இருந்துன்னா என்ன இருக்குன்னா, தாளந்து உள்ளே போகும். உலகம் எது இல்லை. அப்போது வசனம்னு சொல்லும்போது மேலே இருக்கும், கீழே என்ன இருக்கணும்? நாம் இருக்கணும், வசனம் மேலே இருக்கும். அப்போது இந்த தாளந்துன்னு சொல்லும்போது நம்ம இந்த சரீரத்தை புதைச்சி தான் ஆகணும். அதான் சொல்கிறாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும். தாளந்து நமக்கு மேலே இருக்கணும். இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் தாளந்து புதைச்சிட்டாரு. அது என்ன செஞ்சாருன்னா, நீர் வரும்போது நான் எடுத்தாரேன்னு கொடுத்துக்கிறாரு. அது அவ்வளோ அமௌண்ட்டு, நீ 20 குழி உள்ளது, அதாவது 20 வருஷம் உள்ளதை நீ உள்ளே புதைச்சிட்டிய, அதை வட்டி கொடுத்துருந்தா கூட என்ன செய்யும், கொஞ்சம் வந்திருக்குன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது 5 தாளந்தோல் என்ன செய்யறாரு, சரியாக என்ன செய்கிறாரு 100 வருஷத்துக்குள்ளதை அந்த தாளந்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. இப்போது இதில் என்ன சொல்கிறாருன்னா, அதான் உலகத்திலும் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால், அப்போது நம்முடைய தாளந்து எங்கே இருக்கக்கூடாது? உள்ளே போகக்கூடாது, மண்ணுக்குள்ளே போகக்கூடாது. அப்படின்னா நம்முடைய ஆசை இச்சைகளையும் என்ன செய்யணும், மாற்றணும். அப்போ இதற்கு உக்ரானக்காரன் என்ன சம்பந்தம்னா, உக்ரானக்காரனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது, நாம் உலகத்திலிருந்து வெளியே வா அப்படின்றார். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்போது இதெல்லாம் என்ன, நம்ம ஆசை இச்சைகள்லாம் எங்கேருந்து வந்தது? பிசாசினால் உண்டானவைகள். மாம்ச இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் எங்கே உள்ளது? உலகத்தில் உள்ளவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போது எபேசியர் என்ன சொல்கிறாருன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நம்ம சரீரமே ஒன்று சொல்லுதுன்னா, செய்துன்னா, நம்ம சரீரத்தை கடிந்து கொள்ள முடியுமா? செய்யணும். அதை செய்யும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாம்சத்தை ஜெயிக்கும். இல்லை மாம்சத்தின்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா
என்ன செய்ய முடியாது, கனி வராது, வாய்ப்பில்லை. அப்போது இந்த கனியை நம்ம கொண்டு வரணும். இந்த மாம்சத்தை நம்ம என்ன செய்யணும், மாம்ச இச்சைகளை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். அப்படின்னா அவர்கள் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கு அவலட்சணமாக இருக்கிறது. அப்போது நான் செய்கிற கிரியை தேவன் பார்க்குறார், வெளியே சொல்ல முடியாது, விட்னஸ் பண்ண முடியாது. அப்போது நான் என்ன செய்யணும், இதை நான் அடக்கி இதை நான் தேவனுக்குள்ளே அதாவது புதைக்கிறோம். அவர் தந்த தாளந்தை நான் என்ன செய்யணும், பல மடங்காக மாற்றும். அது செய்யும்போது தான் சொல்கிறாரு ரோமர் 13:12. ரோமர் 13:12. இரவு செஞ்சு போயிச்சு, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இப்போ எந்த ஆயுதத்தை தரித்து கொள்ளணுமா, ஒளியின் ஆயுதங்கள். இப்போ நம்ம போடுறது என்ன அப்படின்னா, நம்ம போடுறோம், ஒரு ஷர்ட் போட்டு வந்திருக்கோம் இல்லையா, இது நேற்று போட்டதா, முந்தா நாள் போட்டதா, சரி ஒரு 5 வருஷமாக இதே தான் போட்டுட்ருக்கீங்களா, போட மாட்டோம் இல்லையா. ஏன் 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 வாடை அடிக்குமா, சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். ஸ்மெல் வந்துடும் இல்லையா, ஸ்மெல் வந்துடும். கலத்திட்டு 1 மணி நேரம் கலத்தி போட்டேன்னா மாதிரி சொரிய வேண்டியதுதான். என்ன செய்யணும், தானாக ஊரல் வந்துடும் இல்லையா. அப்போது இன்றைக்கி தெருவில் போகிறவங்க அதை பாருங்கள், அவன் அதை நான் சொல்ல வரல. இப்போ நம்ம பழைய போட்டுட்ருக்கோம் அப்படின்னா எங்கே நம்ம புதுசை நம்ம எப்படி எடுக்கிறது, பழையதே நம்ம செஞ்சிட்ருக்கோம், பழையதே போட்டுட்ருக்குறோம். இப்போ ஆண்டவருக்கு பிடிக்குமா, நான் வந்ததுலேருந்து இதை தான் செஞ்சிட்ருக்கேன், ஒரு தாளந்தும் சம்பாதிக்கலை அப்படின்னா என்ன சொல்லுவார். சரி ஒரு 10 வருஷம் ஒரு பையன் வெளியே போயிட்டான், அவன் சம்பளம் எனக்கு 50,000 சொல்கிறான், 5 பைசா 10 வருஷமாக அனுப்பலை அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சம்பளம் 50,000 ஆனால் போய் ஒரு பிரயோஜனம், இதை தான் சொல்லுவார். இதை தான் நம்மகிட்ட கேட்பார், நீங்கள் வந்ததுலேருந்து ஒரே ஆடையை போட்டுட்ருக்கீங்களா, புது ஆடை தந்தேன் இல்லையா, அதை போடலாம், புது ஆடை போடுங்க. புது ஆடை போட்டிங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறலாம், ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்குது. அப்போ நம்ம தாளந்த சம்பாதிக்கணும். அதான் சொல்கிறாரு, இரவு ஏற்கனவே சென்று போயிட்டு, நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோமோ அன்னைக்கு இரவு போயிடுச்சு, செத்து போச்சு. இருள் நம்மளேருந்து மாறுது, பகலோ சமயம் ஆயிட்டு, சீக்கிரமாக இருக்குது. அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க எதிர்பார்த்தாங்க, இதே வெளிச்சத்தை பகலை எதிர்பார்த்தாங்க, இன்னும் 4 வரை போயிடுச்சு, 2000 வருஷம் தாண்டி வந்துட்டு. ஆகையால் இருளின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை, நமக்கு இருளுக்கு நமக்கு தேவையில்லை, இருளான வாழ்க்கை தேவையில்லை. இருளான வாழ்க்கை போகிறீங்கன்னா சிஸ்டர் பிரதர், என்ன பிரதர் மறுபடியும் பின்னாடி போகிறீங்க, இருளுக்குள்ளே போகிறீங்களே, பின்னாடி போயிறாங்க பிரதர், பள்ளம் கிடக்கு சொல்லுவோமா இல்லையா, பின்னாடி பள்ளம் தான் இருக்குது, சாத்தம் வெட்டி வச்சிருப்பான். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே அவனுக்கு தான் அவ்வளோ, நமக்கு இல்லை, அவனுக்கு தான் வெட்டி வச்சிருக்குது. அவன் வெட்டுறது, அவன் விழுறதுக்கு தான். நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அப்போது நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், ஒளியில் இருக்கோமோ, தேவனுடைய வேலை செய்கிறோமோ, சாத்தானுடைய வேலை செய்கிறோமோ, எதை தலை வெட்டிக்கலாம், தலை வைக்கணும், யாரோடைய தலை வைக்கலாம், நான் தேவனுடைய தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு இல்லையா. அப்போது நம்ம என்ன செய்கிறோம்னா, உக்ரானக்காரன் என்ன செய்கிறான்னா, நீ செய்கிறது சரியில்லைன்றான். இந்த படம் பார்த்தீங்கன்னா கோபமாக பேசுவான். அப்போது சரியில்லைன்னு சொல்கிறான் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், ஏற்கனவே நம்ம இணைஞ்சிருக்கிறோம், நம்ம ஒரு ஒரு காரியத்தை நம்ம பண்ணியிருக்கோம். என்ன காரியத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். இந்த உடன்படிக்கை அதாவது நமக்கு என்ன சொல்லுதுன்னு அவர் சொல்லுகிறது, நீங்கள் இங்கே அதாவது சரிபட்டு வரமாட்டீங்கன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், நீ சரிபட்டு வரமாட்டா, நீ இங்கே போயிடு அப்படின்றான். இப்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கே போய் கொத்த என்னால் முடியாது, நான் இறக்கவும் முடியாது, அதாவது நான் பிச்சை எடுக்க முடியாது அப்படின்னா, பலி செலுத்தி விட்டோம், நம்ம பலி செலுத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறமும் நம்மகிட்ட பொய் இருக்குதா இல்லையா, பொய்யே இல்லையா, பொய் சொல்லவே இல்லை அப்படிதானா. சரி, அப்போது நம்ம இடத்துல பொய் மட்டும் இருந்தால் மற்ற எல்லாமே வந்துடும். ஆதியிலே இந்த ஒன்று தான் இருந்தது. இந்த ஒரு பொய் சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொய்யிலேருந்து நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பாவங்கள் நமக்கு என்ன செய்யும் வரும். இதுதான் குட்டி போடும்.
இந்த பொய்யை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கூடிய மட்டும் நம்ம என்ன காத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பொய் சொல்லும்போது நம்முடைய தலை குனியணும், நம்முடைய தலை குனியணும். ஐயோ அந்த வார்த்தையை சொல்லிட்டேனே அப்படின்னு தலை குனிகிறத மாதிரி இருந்தால் தேவன் என்ன செய்ய மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை துணிகரமாக நான் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்ன செய்ய முடியாது, அதுக்கு மன்னிப்பு இல்லை. அப்போது இதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. நம்ம வந்து ஒரு உடன்படிக்கையை போட்டுட்டு 2 எஜமானுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அதான் சொல்கிறார், ஆரம்ப நாட்கள் 56 பாடங்களை கேட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், உள்ளே வந்திருக்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்ய, நாம் வேலை செய்வது அங்கே தானா இங்கே தானாங்கிறத நம்ம சரியாக பார்த்துக்கணும். நம்ம வேலை செய்கிறது எங்கேங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த உக்ரானக்காரன்லேருந்து இனி மாறும், இனி வந்து அப்படியே உல்ட்டா மாறும். அந்த உல்ட்டா மாறும்போது தான் புரியும் உங்களுக்கு அந்த உக்ரானக்காரன் யார், இந்த அநீதி உள்ள உக்ரானக்காரன் யாருங்கிறது புரிஞ்சிடும். இப்போது இந்த உலகத்தார் நம்மளை வெறுக்கணும், கண்டிப்பாக வெறுக்கணும். வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் நடக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, உள்ளோடி உங்களுக்கு என்ன செய்வாங்க, வெடி வைப்பாங்க. அப்படி நடக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் உண்மை. உண்மையாக நடக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், பாடு இருக்கும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நேசிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நேசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன வரல, சரியான உடன்படிக்கைகளை நம்ம என்ன வரல. அப்போ யோவான் 15ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, உலகம் உங்களை பகைச்சிட்டுனா அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே எனக்கு என்ன பகைச்சிட்டு, ஆண்டவர் இருக்கும்போது பகைச்சுதா, பகர்ந்தா அவருக்கு யாராவது நேசித்தாங்களா? லூக்கால ஒரு இடம் வருது, சொந்த தாய் கூட கட்டும்படியாக உறவினர்களை கூட்டிக் கொண்டு சங்கிலி போடலை, ஆனால் சங்கிலி கொண்டு போயிருக்கணும். கட்டும்படியாக போனார்களா, என்ன கொண்டு போனாங்க, கட்டும்படி என்ன கொண்டு ஒன்று கயிறு சங்கிலி கொண்டு போயிருக்கணும். ஏன்னா இந்த பரிசையெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, பிரதான ஆசாரியன் என்ன சொன்னாங்க தெரியுமா, உன்னுடைய மகனுக்கு என்ன ஆயிட்டுது, பைத்தியம் பிடிச்சிருக்குது, பிசாசு நிறையா இருக்குது, அதை வச்சு தான் என்ன செய்கிற, அற்புதம் செய்கிறாரு, அதனால் அவரை கட்டணும்னு போகிறாங்க. கட்டும்போது இவங்க எல்லாம் போகும்போது அவர் எங்கே இருந்தார் தெரியுமா, அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. உடனே ஒருவர் வந்து உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரர்களும் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா, எனக்கு தாய் யார், எனக்கு தாய் யார், எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரன். சத்தியத்தை கேட்க அந்த கேட்டு அதன்படி நடக்கிறவங்க எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறார். இது நமக்குள்ளே வரணும், நமக்குள்ளே வரணும். ஏன் அப்படின்னா சத்தியத்துக்கு விலகிறவங்களுக்கு நம்ம எந்த நேசமும் அவசியம் இல்லை. அப்படி நேசம் வைத்தீங்கன்னா நீங்களும் மாற வேண்டியிருக்கும், நீங்களும் அதே போலவே என்ன செய்ய வேண்டியிருக்கும், மாற வேண்டியிருக்கும். எச்சரிக்கையாக அந்த உலகத்தில் வாழணும். ஏன் அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அந்த அடி எப்படிப்பட்டதுன்னு நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். தெரியாமல் வாழ்ந்துடக்கூடாது. ஒவ்வொரு அடியும் நமக்கு என்னன்னா தேவன் கொடுக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி தேவனுடைய சித்தத்தை செய்கிறீங்கன்னா ஒரு தூதன் கண்டிப்பாக வந்துட்டு இருப்பான், 15,000 பேர் அடிப்பான். அதுக்காச்சும் நீங்கள் அடிக்க கூப்பிடாதீங்க அவரை, அவருக்கு அந்த சக்தி இருக்குது. நீங்கள் நற்கிரியை செய்யும்போது எந்தவித காரியம் பாதுகாப்பு வந்துட்டு இருக்குது, ஒரு படையே வந்துட்டு இருக்குது. உலகத்தை போட்டுங்க, உலகத்துக்கு 1000 இது கார் போகலாம், 6,000 அதாவது எஸ்கார்டு போகலாம். நமக்கு முன்னாடி வர்றது யார் தெரியுமா, முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டுருக்கார், அவர் கூட இருக்கிறாருங்கிறது சொல்லணும். அதுதான் சொல்லணும், நீங்கள் உன்னதமாக, அதாவது உன்னதமான மறைவில் வாழ்கிறவன் சர்வ வல்லமையுள்ள நிழலில் 91 ஃபுல்லாக அப்போ தான் நமக்கு நிறைவேறும். அப்போது இது எல்லாம் நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறார், நான் லூக்கா 16:9 என்ன சொல்கிறார் பார்ப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் மாளும்போது, நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. எங்கே நித்திய வீடுனது, அங்கே ஏற்றுக்கொள்வாரும்படி அநீதியான பொருளால், எந்த பொருளால், அநீதியான பொருளால் உங்களுக்கு சிநேகரை. யார் அது, யார் மாள்றது, எப்படி மாள்றது,
மாளுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் நித்தியமான வீடுகளை ஏற்றுக்கொள்ளாரும்படி அவனை அப்போ ஆகையால் நான் அதை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது திருவிலியத்தில், ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மரணம் அடையும் போது நித்திய கூடாரங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அநீதியான பொருட்களை கொண்டு உங்களுக்கு சிநேகரை சம்பாதித்து கொள்ளுங்கள். அப்படி பார்க்கலாமா? அப்போது நம்ம எப்போ மறிச்சிட்டோமா? மறக்கலையா? இனிதான் மறிக்க போகிறோமா? மறிச்சிட்டோமா? சரி, எந்த மரணம்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ ஒரு மரணம் நடந்திருக்கு. எது? ஞானஸ்நானம் இல்லையா? இப்போ ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் பிழைத்திருக்கிற. சரியா? அப்போ மறைந்திருக்கிறதுனா யாருக்குள்ளே மறைந்திருக்குது? இப்போ இருக்கிற ஜீவன் யாருக்குள்ளே மறைந்திருக்குது? கிறிஸ்துக்குள்ளே மறைந்திருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கும். எந்தவித யாரும் பாதுகாப்பு இல்லாமல் இல்லை, பாதுகாப்பாக தான் இருக்கும். அப்போது நம்ம எப்போ மரித்தோம், எப்போ மரிப்போம்? கிறிஸ்துக்குள், அதாவது நம்ம ஒரு பழைய குணங்கள் தான் மறிச்சிருக்குது இல்லையா? இன்னொன்று மறிக்கலையே, மரணம், மாம்ச மரணம் ஒன்று இருக்குது. இப்போ நான் மறிக்கிறதுன்னா இந்த மரணத்துக்கு அதான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரணம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஞானஸ்தானம் ஒரு மரணம் இருக்குது. நாம் ஆளும்போது அநீதியான பொருளை சம்பாதிக்கணும்னா சிநேகரை சம்பாதிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 43 44. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இப்போது அதே சொல்கிறாரு, நமக்கு ஜென்ம சரீரம், ஆவிக்கு 2 சரீரம் இருக்குது. ஜென்ம சரீரம் என்ன செய்யலை? மறிக்கலை. அப்போது இந்த ஜென்ம சரீரம் அதாவது இந்த பழைய மனுஷன் என்ன செய்கிறான்? நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிறான். அப்போ நீ படுபோகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களை சிறையில் காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுகிற ஆகிலும் நீ மரண பரியந்தும். அப்போது இன்னொரு மரணம் இருக்கு இல்லையா? இந்த மரணம் என்ன செய்யணும்னா ஜீவக்கிரீடத்தை தரக்கூடிய மரணம். இது முடிவு பரியந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படும். அப்போ இந்த மரணம், இந்த மாம்சத்தில் நம்ம முடிவு பரியந்தும் நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அப்போ தான் சொல்கிறாரு, பட்சபாதம்லாம் அவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவர் நீங்கள் பிதாவாகிய தொழுது கொள்ளும்படியால் இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தான் நமக்கு முக்கியம். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? பரதேசி, பாரினர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, பாரினர்ஸ். இப்போ இந்தியாவில் கூட யூதர்கள் இருந்தாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இந்தியா சொந்தக்காரங்களா? கொஞ்ச காலத்தில் போயிடுவாங்க. என்ன சொன்னோம் இல்லையா? என்ன சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். அதாவது அவங்க என்ன ஒரு 2026 27 நினைச்சிருவாங்க, எல்லோரும் போயிடுவாங்க. சுமார் 3000, அதாவது 3 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறாங்க. இவெல்லாம் என்னென்னா பரதேசிகள். இப்போவும் நம்ம பரதேசி தான். எனக்கு அது சொந்தம் இது சொந்தம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது பரதேசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்கிறாரு, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு பரதேசியாக தான் உட்காந்துட்டு இருக்கோம். எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை, சொந்தம் இல்லை. இந்த பரதேசி வாழ்க்கையில் தான் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு எந்த வீடு? சரீரம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. அப்போ நித்திய வீடு எது? சரியா? அப்போது நமக்கு நித்திய வீடு அங்கே இருக்குது. அதனால தான் இப்போ நாம் எங்கே போனாலும் என்னது? நம்ம பரதேசி. இப்போது அதே இதில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பூமிக்குரிய கூடாரம் அப்படின்னா என்னது? பழைய மனுஷன்.
பழைய மனுஷன், பழைய சரீரம் தான் என்னது? பூமிக்குரிய ஒரு கூடாரம். இப்போது பரலோகத்தில் நித்திய வீடு இருக்கலாம்னு சொல்கிறாருல்ல, அந்த நித்திய வீடு எது? சத்தம் சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, தவறாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆவிக்குரிய சரீரம். இந்த சரீரம், அதாவது நம்ம இந்த பழைய சரீரம் பூமிக்குரிய கூடாரத்தை எப்போ இழக்கிறோமோ அந்த அந்த கூடாரம் நமக்கு ரெடியாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது இந்த கூடாரத்தை நம்ம இழக்காமல் அந்த கூடாரம் கிடைக்காது. இந்த கூடாரத்தை வெறுமை ஆக்குறோம். அதனால தான் ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கணும். கிறிஸ்து எனக்கு முன்னே செல்கிறான்னு எப்படி சொல்கிறாரு? இந்த கூடாரத்தில் அவர் நல்ல பாடுபட்டு ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் கூட பிலாத்து அதாவது கேட்கும்போது, உன்னை சிலுவையில் அறையிறதுக்கும் விடுதலை பண்ணுறதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னாரு. அதுக்கு கூட சரியான பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் நமக்கும் பரத்திலேருந்து ஒன்று வருது அப்படின்னா, மரணமும் ஜீவனும் இந்த வாழக்கூடிய இந்த பழைய வீட்டில் கூடாரத்தை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்வோம். தேவனுடைய திட்டம் இல்லைன்னா போய்கிட்டே இருப்போம். அதான் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏம் வச்சுருக்கணும், காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் ஆவிக்குரிய சரீரம். இந்த சரீரம் போயிட்டு ஒரு ஆவிக்குரிய சரீரம் எனக்கு ரெடியாக இருக்குது. அந்த சரீரத்தோடு நான் என்ன செய்வேன்? கிறிஸ்துவோடு சேர்ந்தேன். சரியா? அப்போது பூமிக்குற கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அது அழியாத ஒரு சரீரம் பெறுவோம். ஒரு அழியாத ஒரு சரீரத்தை என்ன செய்ய போகிறோம்? பெறப்போகிறோம். அப்போது லூக்கா 16:9 என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும் போதுன்னு சொல்கிறார். நித்திய வீடான, அதாவது நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொண்டாகும்படி அநீதியான பொருளால். அப்போ நம்ம இந்த நித்திய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அநீதியான பொருள் சம்பாதிக்கணும். அநீதியான பொருளை வச்சு தான் சிநேகரை சம்பாதிக்கணும். என்ன பொருள்? வாசிக்கலாம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்போ ஒரு சிநேகிதர் நமக்கு இருக்கிறாரு. சிநேகிதர்கள் போட்டிருக்கிறதுல ஒரு சிநேகிதர் வந்தாச்சு. யாரு இது? யாரு இந்த சிநேகிதர்? யாரு? ஆண்டவராகிய அதான் சொல்றார், தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். கிறிஸ்து நமக்கு சிநேகிதர்னா நாமளும் அவருக்கு. அப்போது நமக்கு ஒரு சிநேகிதர் கிடைச்சாச்சு இல்லையா? ஒரு சிநேகிதர் கிடைச்சாச்சு. அப்போ சிநேகிதர்கள் அப்படின்னா இன்னொரு சிநேகிதர் யார்? அப்படியா? இப்போது இது யாருன்னா ஸ்தேவான் தானா? ஸ்தேவான் யாரெல்லாம் பார்த்தாரு? அவர் கல்லெறிந்து கொல்லும்போது யாரெல்லாம் பார்த்தாரு? 2 பேர் பார்க்குறாரு. யார்? பிதாவாகி தேவனையும் அவர் வலது பரிசத்தில் குமாரன் இருக்கதையும் நான் பார்க்கிறேன்றார். இவர் 2 சிநேகர் அவர் சம்பாதிச்சாச்சு. யார் சம்பாதிச்சிட்டா? அவர் சம்பாதிச்சார். அப்போ 2 சிநேகரை சம்பாதிக்கிறாரு. இப்போது வாசிக்கலாம். கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரமாயிருக்கு. அப்போ அந்த சுதந்திரம் நமக்கு வந்துட்டு, இப்போ எந்த சுதந்திரம் வந்திருக்குது? ரத்தத்தை, அதாவது ரத்தமும் கம்பளம் வெளிக்கப்பட்ட இடத்தை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஸ்தேவான் பார்த்தது போல் ஒரு வெல்கம் அப்படின்னு கூப்பிடுறார். வாங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க. அப்போ ஒரு வெல்கம் கொடுத்தாச்சு. அந்த வெல்கத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம போகணும். அவ்வளோதான். இப்போது ஒரு சிநேகிதர் பார்த்துட்டாரு. ஒன்று கிறிஸ்து, வேறொரு சிநேகிதர் பிதாவாகிய தேவன். இப்போது பிதா நமக்கு யார் அப்படின்னா அப்பா. அது யாருடைய சந்ததி? பிதா ஆபிரகாமுடைய சந்ததியா? பிதா அதாவது கிறிஸ்து, அதாவது யாருடைய சந்ததி சொல்லும்போது கிறிஸ்துவுடைய சந்ததி. யாருடைய சந்ததி? பிதாவுடைய சந்ததி கிறிஸ்து. இப்போது கிறிஸ்துவுடைய சந்ததி நம்ம இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியும் நமக்கு
உண்டு. அப்போது இந்த ஆபிரகாம் யார் தேவனுடைய நண்பன் சொல்லும்போது அவர் யாருக்கு நண்பனாம்? ஆபிரகாமுக்கு தேவன் நண்பன் சொல்லியிருக்கிறாரு. இப்போது தேவன் நண்பர்கள் சந்தைன்னு சொல்லும்போது ஏசாயால ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 41:8. 41 அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இப்போ அவங்க ரெண்டையும் சிநேகிதன் ஆயாச்சு. யாரெல்லாம்? ஆபிரகாமும் தேவனும் சிநேகிதன்னா, நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தால் நமக்கு தேவன் சந்ததியாக சிநேகிதம் மாறுறாரா? அப்போது நம்ம ஆபிரகாம் சந்ததியாக இருந்தால் தேவனும் நமக்கு சிநேகிதன், குமாரனும் நமக்கு சிநேகிதன். இப்போது இதை யாக்கோபு என்ன சொல்ல பாருங்க. அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இப்போ நமக்கு சரியாயிட்டா? அப்போ உலக பொருளால் நம்ம என்ன 2 சங்கசூரில் என்ன செஞ்சிட்டோம்? சம்பாதிச்சாச்சு. இப்போ உலக பொருள் எது? சிநேகிதன் சம்பாதிச்சாச்சு. எது உலக பொருள்? தாளந்தா உலக பொருள் தான். அது ஓப்பனாக சொன்னால் ஒரு உலக பொருள் தான். இது என்னது? பணம் மூட்டை இல்லையா? இது உலக பொருள் தானே? உலக பொருளா இல்லையா? இப்போ அநீதியான பொருள், அது இது அநீதியான பொருள், நமக்கு இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது அநீதியான பொருள் தான். ஏன் அநீதியான பொருள்? அழிஞ்சு போயிடும். 2வது அச்சடிக்கிறது யார்? பரிசுத்தவான அச்சடிக்காரு, அநீதியான அச்சடிக்கிறான். அவன் இதில் பாதி எடுப்பான், பாதி கொள்ளடிப்பான். அதிலே அவன் அநீதின்னு தெரியும். இப்போ 1 லேக் குரோஸ் வெளியே வருது அப்படின்னா அவன் பாதி குரோஸை எடுத்துருவான். அநீதியான காரணம் அச்சடித்து என்ன செய்கிறான்? அநீதியான கொடுக்குறான். இப்போது காசு மூட்டை இது அநீதியாக பயன்படுத்துகிறது. இப்போ எப்படின்னா இதை எப்படி பயன்படுத்தலாம்? எப்படியானா பயன்படுத்தலாம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் இல்லையா? பணம் எல்லாத்துக்கும் உதவும். சரி, இப்போ சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கத்தி இருக்கு இல்லையா? இந்த கத்தி நம்ம எதுக்கு வாங்குகிறோம்? காய்கறி வெட்டுறதுக்கு. வேறு எதுக்கு உதவும்? 2க்கும் உதவுதா? அப்போது இந்த கத்தியை எப்படி பயன்படுத்தலாம். இதே கத்தியை ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்திலே வச்சுட்டு அலைஞ்சோம்னா என்ன சொல்லுவாங்க? வரதில் போலீஸ்காரன் என்ன செஞ்சிருவான்? என்னப்பா ஒரு மாறி அலையிறா, இது எதுக்கும்பான் இல்லையா? வா கொஞ்சம் ஒதுங்கி தள்ளி வாம்பான். அப்போது எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அதை தான் என்ன செய்யணும்? அப்போது அநீதியான பொருளை சரியான இடத்துல பயன்படுத்தினா நம்ம என்ன செய்யலாம்? சிநேகிதரை சம்பாதிக்க முடியும். இப்போ 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இப்போது இந்த ஐஸ்வர்யத்தை என்ன செய்யணும்னா நித்திய வீட்டுக்காக நம்ம என்ன செய்வோம்? சேர்த்து வைக்கிறோம். அது நித்திய வீட்டுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படணும். மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? பிரயோஜனப்படக்கூடாது. அதான் சொல்கிறாரு, நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குலங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது எதுனா நல்லதுக்கு செயல்படுத்தலாம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களை நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை இடு. அதான் நம்ம அவருக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது நீதிமொழி என்ன சொல்கிறார்? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் திரும்ப அதை கொடுப்பார். திருவிழியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். ஏழைக்கு இறங்குறவன் ஆண்டவருக்கு வட்டிக்கு கொடுக்குறான். அங்கே திரும்ப கொடுக்குறாருன்னு இல்லையா? அவர் திரும்ப வட்டி தானே கொடுப்பாரு. அப்போது ஏழைக்கு இறங்குறவன் ஆண்டவருக்கு வட்டி கொடுக்குறான், அவரும் அவனுக்கு கைமாறு அளிப்பார். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த பணத்தை நல்லபடியாக செலவழிக்கும் போது யாருக்கு போய் சேர்ந்துடும்? தேவனையும் சம்பாதிக்கலாம், குமாரனையும் நம்ம என்ன செய்யலாம்? சம்பாதிக்கலாம். இது யார் அப்படின்னா எடுத்துக்காட்டாக கொர்நேலியு நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? நமக்கு கொர்நேலியு பற்றி நல்லா தெரியும். இப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நாட்கள் பொல்லாத ஆனதால் காலத்தை என்ன செஞ்சுருங்க? பிரயோஜனம். இது பொல்லாத ஒரு நாட்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யணுங்கிறத இதை நம்ம பணத்தை தருவார், அந்த பணத்தை நம்ம எப்படி பிரயோஜனம் பண்ணுங்கிறத பண்ணணும். இல்லாவிட்டால் என்ன அப்படின்னா அந்த பூமியில் கடந்து கடைசியில் என்ன செய்யும்? துரு பிடிக்கும். எப்போது அறுமுகதான் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? அதில் ஒரு பாம்பிளாஸ் வருது இல்லையா? அந்த பாம்பிளாஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமை இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கிற பார்க்கலாம். அது என்ன செய்யும் அப்படின்னா திருநெல்வேலியில் போட்டால் கூட இங்கே என்ன செய்யும்?
அந்த வெளிச்சத்தை மட்டும் பார்த்தா போதும். என்ன ஆகும்? நமக்கு கண் அப்படியே என்ன செய்யும்? பொந்துகளே உருகி போயிடும். சரீரம் அப்படியே உருகி போயிடும், ஒன்றுமே இருக்காது. அப்போ இதையெல்லாம் வச்சிருக்கிறாங்க உலகத்தில், இல்லாமல் இல்லை. எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். அதை தான் சொல்கிறாரு. இந்த நாட்களில் ஒட்டுமொத்த உலகமும் பாம் பிளாஸ், அதான் நியூக்ளியரை ஓப்பன் பண்ணால் சூரியன் என்ன செஞ்சிருமா? கருத்து போயிடும். சந்திரன் ரத்தமாய் மாறிடும். அதை விட பவர், சூரியனை பார்த்தா நம்ம கண் ஏதோ ஆகுதா? அப்போ அதை விட ஒரு பவர் என்ன வச்சிருக்கிறாரு? அழிக்க வச்சிருக்கிறாரு. இந்த பூமிக்கு ஒரு நிர்மலமாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன செஞ்சிருக்காருன்னா தேவனே கொடுத்துருக்கலாம். அவர் தான் சொன்னார், நான் என்ன செஞ்சிடறேன்? வெள்ளத்தினால் அழிக்கிறது இல்லை, அக்கினினால் அழிப்பேன். இதுதான். அப்போ இந்த அக்கினி என்ன செய்யுதுன்னா இதுக்காக தான் காத்துக்கிட்டு. இது பழைய ஏற்பாடுல சில வசனங்கள் இருக்குது, வேறு படங்களை பார்க்கலாம். இப்போ புது சிருஷ்டி என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அப்படின்னா நாம் பலி செலுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். இப்போ எத்தனை பேர் நம்ம சரியாக பலி செலுத்துகிறோம்? டைமை தேவனுக்குன்னு நான் செலுத்திக்கிட்டு இருக்கிறேன், சப்ஜெக்ட் பார்க்குறேன். இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறேன்? புது சிருஷ்டி வால்யூமில் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கேன். வீட்டில் சும்மா இருக்க நேரத்தை நான் என்ன செய்யலை? நேரத்தை விடுறதே இல்லை. வேதம் வாசிப்பு, அதாவது வால்யூமில் வாசித்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேறு நான் எதுவுமே செய்யலை. ஏன்னா சாத்தா ஒன்று நம்ம கையில் கொடுத்துருக்கான். என்ன தெரியுமா? போடக்கு முன்னாடி மொபைல்னு வந்துட்டு, அப்போது கொட்டாய் வந்தாலும் விட மாட்டோம். என்னது? தூக்கம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? அப்படியே கிறங்கி விழுந்து காலையில் என்ன ஓடிட்டு இருக்குமோ வெளியே பார்ப்பாங்க. வீட்டார் பார்த்தாங்கன்னா என்னதான் ஓடிட்டு இருக்கோம், அதை ஆஃப் பண்ண கூட அந்த மாதிரியெல்லாம் பார்ப்போம். பார்க்க மாட்டோமா? சரி, பார்க்காதவருக்கு நன்றி. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடத்துல இருக்க கிடையாது. நல்ல சிந்தை இருக்கணும். நல்லது நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். எந்த கதை சில காரியம் நல்ல காரியம் பார்க்குறது தவறு இல்லை. அதுக்காக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் நீங்கள் தூரம் எடுக்கிறது நல்லது. நானே வச்சுருந்தேன். ஏன் தூரம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது சிலது உலகத்தில் உள்ள அதிகமாக வர்றதுனால என்ன செய்ய நமக்கு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்போடு போச்சு. இப்போது கலாத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, சகோதரே நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிடணும், நம்ம அழைப்பு சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன் சொல்கிறாருன்னா, இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கென்று, பழைய மனுஷனுக்கென்று நீங்கள் என்ன செஞ்சாதீங்க? அனுசரிக்காதீங்க. அன்பினாலே ஒருவர். அப்போது நம்மளை விடுதலை பண்ணி விட்டுட்டாரு. மறுபடியும் நான் ஜெயிலுக்கு தான் போவேன்னு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடத்துல. அப்போது நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளாக இருப்பான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு தாளம் தந்திருக்காருன்னா அந்த ஒரு தாளம் சரியாக பயன்படுத்தினா அங்கே அதிகாரி, நமக்கு ராஜ்யத்தில் அதிகாரி. அந்த அதிகாரியாக நாம் போகணும் அப்படின்னா தந்த தாளந்த நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது அநேக காரியங்களுக்கு நம்மளை என்ன செய்வார்னா அதிகாரியாக நம்மளை வைக்க போகிறார். இப்போது அநீதியான பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால், அநீதியான பொருள் எது? நம்ம கொடுக்குற உலக ஆசீர்வாதம்னு வச்சுடுங்க. அந்த ஆசீர்வாதத்தை சரியாக நீ உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? அநீதியான பொருள் இது உலக சம்பாத்தியம். இதையே நீங்கள் சரியாக கையாளலைன்னா ராஜ்யத்தில் போய் நீங்கள் என்ன கையாள முடியும்னு கேட்குறாரு. எப்படி அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்க முடியும்? சாதாரண பொறுப்பா? அப்போ தான் சொல்கிறாரு, வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? வேறொரு காரியத்தை உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் உண்மையாக காத்து கொள்ளலைன்னா எப்படி உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுக்கறது யார்? இல்லையா? அப்போது தேவன்கிட்டே நம்ம பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய பிள்ளைங்கிட்ட பேரும் வாங்கி அப்பா பிதாவைங்கிற புத்திர சுவீகாரத்தையும் வாங்கி அவருடைய ஆவியும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் நம்ம இழந்து போனோமானால் இந்த உலகம் கூட மதிக்காது. எந்த உலகம்? அவங்க கூட ராஜ்யத்தில் நல்லா இருந்துருவாங்க, இந்த உலகம் கூட நம்மளை என்ன செய்யாது? மதிக்காது. அதான் 16:13 சொல்கிறார், எந்த ஊழியக்காரனை 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அதனால் நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியவே முடியாது அப்படின்ட்டு. சரியா?
அப்போது ஆவிக்கேற்றபடி நம்ம பிழைக்கிறோமானால் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இப்போ நம்ம எதில் இருக்கோங்கிறதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பழைய மனுஷன் அதில் இருக்கிறானா, புதிய மனுஷன் அதில் இருக்கிறானா? சரியா? எந்த மனுஷன் அதில் இருக்கிறா, அந்த மனுஷன் ஆளுகை செய்கிறானா, அந்த மனுஷன் என்ன செய்வோம் அப்படின்னா அதற்குரிய பலனை என்ன செய்வார்னா பெற்றுக்கொள்வார். சரியா? ஆவிக்குரிய மனுஷன் அதில் இருந்தார்னா ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வார். மாம்சத்துக்குரிய மனுஷன் அதில் இருந்துன்னா மாம்சத்துக்குரிய பலனை அவர் மடிப்பார். பொறுமையோடு கேட்டவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.